ஈசிஆர்ல இருக்கிற ஒரு பிளாட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். நேச்சர்ஸ் நெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் நேம். இது மொத்தமா ஒரு 273 பிளாட்ஸ் வந்து இங்க பண்ணிருக்கோம் 10 ஏக்கர்ல. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஒரு வீக்கெண்ட் ரெசார்ட் பிளாட் டைப்ல நம்ம பண்ணி காட்டேஜஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காட்டேஜ் வந்து மினிமம் வந்து 18 lakhsல இருந்து உங்களுக்கு வந்து காட்டேஜஸ் இருக்கு. 18 lakhs. சோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சோ இங்க வந்து ஸ்விம்மிங் பூலும் சேர்த்தே பண்ணி தரோம். ரோடோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லாரி வந்து நிக்க முடியும். 2 லாரி இருந்தாலும் நடுவுல ஒரு கார் போற அளவுக்கு அவ்வளவு பெரிய வந்து ஒரு ரோடு தான் 40 அடியில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார்ல வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்பயுமே ஓவர் ஃப்ளோ இருக்கக்கூடியதா அந்த ஈரோ தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது ஊர்ல மினரல் வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த தண்ணி சூப்பரா இருக்கும். ஸோ இங்க வந்து மினிமம் 20 அடியில இருந்து 20 அடியிலையா 20 அடியில உங்களுக்கு சூப்பரான தண்ணி இவ்வளவு நான் டேஸ்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த தண்ணி வெறும் 20 அடியில கிடைக்கும். தண்ணி வந்து இங்க ஒரு ட்ரிப் கனெக்ஷன். அது இந்த ட்ரிப் கனெக்ஷன் வந்து நம்ம போர் போட்டுட்டோம்னா ஒவ்வொரு இருக்கக்கூடிய எல்லா மரத்துலையும் எல்லா செடியிலையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து அதில் ஃப்ளோ ஆகிடும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தோம். ஸோ ஹலோ வேஸ் நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற ஒரு பிளாட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த பிளாட்டை பற்றி எல்லாம் தெளிவாக பிரதர் சொல்லுவார். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர், இந்த பிளாட்டோட ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்கள். சையத் என்னோட பேர். இந்த ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் டைரக்டர் நான். ஓகே. ஸோ இது வந்து நேச்சர்ஸ் நெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் நேம். இது மொத்தமாக ஒரு 273 பிளாட்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கோம் 10 ஏக்கரில். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஈசிஆரை பொறுத்தளவு வந்து நம்ம இது வந்து ரைட் சைடில் இருக்கும். அந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து பீச் வியூ இருக்கும். ஸோ பீச் வியூ பொறுத்தவரை கோஸ்டல் ஏரியால வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்து இருக்காது. ஓகே ஓகே. நம்ம ரைட் சைடுல இருக்கறனால இங்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஒரு வீக்கெண்ட் ரெசார்ட் பிளாட் டைப்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே ஓகே. ஆமா. சோ இங்க வந்து ஏன் வீக்கெண்ட் ரெசார்ட் பிளாட் அப்படினா என்ன அப்படினா, சோ நிறைய பேர் வந்து சென்னையோட ஒரு பிரஷர் லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியில இருந்து ஒரு வீக்கெண்ட் நம்ம அவ்வளவு ஹெட்டேக்கா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வெளியில வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கும். ஏன் இதுக்கு நேச்சர் நெஸ்ட் நம்ம பேர் வச்சோம் அப்படினா, இது டோட்டலா வந்து சுத்திலுமே வந்து ஒரு வயல்வெளிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அது. ஓகே. அது சுற்றி எல்லா பக்கமே ஒரு வில்லேஜ் வைப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு வில்லேஜ் சென்னையிலேருந்து உங்களோட ப்ரெஷர் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சென்னையிலேருந்து எவ்வளோ மணி நேரத்தில் ப்ரோ இங்கே வரலாம்? கண்டிப்பாக ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து சென்னையில் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிட முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம நிறைய பேர் ஊரை மிஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு ஹரி மைண்ட்லேயே இருப்போம் இல்லையா, இந்த ஹரி மைண்ட்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து மெயினா வந்து 2 விஷயம் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா காட்டேஜஸ் வந்து பண்ணி தரோம். ஓகே. காட்டேஜஸ் வந்து என்னன்னா ஸ்விம்மிங் பூலோட பண்ணி தரோம். சோ உங்களுக்குன்னு உங்க இடத்துல உங்க சொந்த காட்டேஜை நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட இருக்க முடியும், பில் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காட்டேஜுக்கு வந்து நம்ம ரெண்ட் இன்கம் நம்ம பண்ணி தரோம். சோ நம்ம வந்து இங்க வந்து காட்டேஜஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காட்டேஜ் வந்து மினிமம் வந்து 18 lakhsல இருந்து உங்களுக்கு வந்து காட்டேஜஸ் இருக்கு. 18 lakhs. சோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சோ இங்க வந்து ஸ்விம்மிங் பூலும் சேர்த்தே பண்ணி தரோம். சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் கேட்பாங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா ஸ்விம்மிங் பூல் வேணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணி தரோம். இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து கார்டனோட ஒரு சுத்தி நல்ல ஒரு கார்டனோட ஸ்விம்மிங் பூலோட ஒரு பெரிய ஏரியாவா இருக்குன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 24 hour வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து இங்க சிசிடிவி கேமராவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோடோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லாரி வந்து நிக்க முடியும். 2 லாரி இருந்தாலும் நடுவில் ஒரு கார் போற அளவுக்கு அவ்வளவு பெரிய வந்து ஒரு ரோடு தான் 40 அடியில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா சோலார்ல வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சைட்டை சுத்தி உங்களுக்கு ஃபுல்லி வந்து கிரீன் ஏரியா இருக்கும். ஒவ்வொரு பிளாட்லயுமே வந்து ஃபுல்லாவே ஒவ்வொரு மரம் வச்சு அவ்வளோ கிரீன் ஏரியா தான் நம்ம வந்து சைட்டை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா தண்ணி. ஸோ தண்ணி வந்து இந்த ஏரியா பொறுத்தளவு எப்பயுமே ஓவர் ஃப்ளோ இருக்கக்கூடியதா அந்த ஏரோ தண்ணி. நீ டேஸ்ட் பண்ணும்போது நீங்க ஊர்ல மினரல் வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, ஒரு மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த தண்ணி சூப்பரா இருக்கும். அது காட்ட முடியுமா? கண்டிப்பா. தண்ணி பத்தி சொன்னோம் இல்லையா, நீங்களே லைவா பாருங்க. ஸோ இதுதான் பைப்பு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. ஒரு பம்பு செட் ஓப்பன் பண்ண மாதிரி வருதா? ஸோ அவ்வளோ தண்ணி வந்து இங்கே இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் பாருங்கள். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் குடிக்கிறேன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து மினரல் வாட்டர் பாட்டில் வாட்டர் குடிக்கிறத விட அவ்வளோ டேஸ்டான தண்ணி வந்து இங்கே அவைலபிள். தண்ணி பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி. ப்ரோ இங்கே தண்ணி எத்தனை அடியில் ப்ரோ வரும்? ஸோ இவ்வளோ அருமையான டேஸ்டான தண்ணி நம்ம சென்னையில் எத்தனை அடியில் கிடைக்கும்? மினிமம் நம்ம இருக்கிற எவ்வளோ அடியில் கிடைக்கும்? 60 70. ஸோ இங்கே வந்து மினிமம் 20 அடியிலேருந்து 20 அடியிலையா? 20 அடியில் உங்களுக்கு சூப்பரான தண்ணி. இவ்வளோ நான் டேஸ்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த தண்ணி வெறும் 20 அடியில் கிடைக்கும். நம்ம செடி இங்கே வந்து கொடியெல்லாம் மரம்லாம் வச்சோன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து
தண்ணி வந்து இங்கே ஒரு ட்ரிப் கனெக்ஷன் இது. இந்த ட்ரிப் கனெக்ஷன் வந்து நம்ம போர் போட்டுட்டோம்னா ஒவ்வொரு இருக்கக்கூடிய எல்லா மரத்துலையும் எல்லா செடியிலையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து அதில் ஃப்ளோ ஆகிடும். ஓகே, தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வளர்ச்சி வந்து நம்ம வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் விட இங்கே வந்து 2 பார்க் வந்து பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியோட நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விளையாடுற ஒரு இடம், நல்ல இடம் வேணும் இல்லையா? ஸோ அதில் ஒரு 2 பெரிய பார்க்குமே நம்ம வந்து பண்ணி ஒரு பிளே ஏரியாவை நம்ம பண்ணி கொடுத்துறோம். இந்த இடத்துல எதுக்கு ப்ரோ பிளாட் வாங்கணும்? இங்கே வந்து ஈசிஆரில் வந்து நிறைய பேர் கோஸ்டல் சைடில் வந்து பீச் சைடில் வந்து விரும்புவாங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பீச்ல இருந்து ரைட் சைடில் இருக்கு. ஆனால் ரைட் சைடில் இருக்கும்போது தான் உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே ஈசிஆரில் கடல் ஒட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ரூவல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் இடம் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு பெரிய கீ பாயிண்ட். ப்ரோ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க பிரதர். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காட்டேஜ் கட்டி நீங்கள் ரெண்டல் விடலான்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அது எப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். அதான் நான் வந்து லைவாக சொல்கிறத விட என்னோட டீம் மேனேஜர் வர சொல்கிறேன். லைவாகவே இது எப்படி ஒர்க் ஆகும், எங்கேருந்து வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு லைவாகவே டெமோவே காட்டுறேன். பாருங்கள் வாங்க. ஸோ அது இன்கம் எப்படி இருக்குது, எங்கெங்கே வரும்னு சொல்லி ஒரு காட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பிஎன்பியில் தான் நம்ம லிஸ்ட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் இங்கே லைவாகவே பார்க்கலாம். நம்ம ஏர்பிஎன்பியில் ஸோ நமக்கு நியரஸ்ட் நம்ம சைட்டுக்கு நியரில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் உங்களுக்கு ரெண்டல் பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு 3800 அப் டு மேக்ஸிமம் வந்து 16,000 வரைக்கும் பேஸ்ட் ஆன் த காட்டேஜ் சைன்ஸ் அண்ட் ரூம் அவைலபிளை பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஜெக்டும் ரன் ஆகுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப தள்ளி இல்லை, நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ரெசார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோட ரெண்ட்டு தான் அது. ஸோ நம்ம வந்து நம்ம இந்த இங்கே பண்ணக்கூடிய ரெண்ட்டுக்குமே இதில் தான், இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிறோம். இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில வெப்சைட்லையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார் மெட்ஸ்ன்ற ஒரு ப்ரொஃபஷனல் ரெண்டல் கம்பெனி, சென்னை பேஸ் கம்பெனி, அவங்க கூடயும் நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம இந்த ரெண்டல் உங்களுக்கு இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ எல்லாத்துமே கிளியராக இருக்கணும் இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கிளியராக இருக்கும். இன்னும் எது டவுட் இருந்தாலும் கீழே நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மினிமம் பிளாட் சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்கே 8 லட்ச ரூபா பண்ணி தரோம். காட்டேஜஸ் வந்து 18 லட்ச ரூபாலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். அப்படியே அந்த ஆஃபர் சொல்கிறேன்னு சொன்னீங்களே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு லான்ச்சிங் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இல்லை, ஆனாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம்.